அர்ஜுன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் சாகாம என்ன பண்றது? நான் செத்து போயிடுறேன். செத்துடு, செத்து தொலை. யார் உன்னை தடுத்தாங்க? வா ஹேமா, நாம 2 பேரும் போய் ஏதாவது பாழும் கிடத்துல விழுந்து செத்து போயிடலாம். இவங்க அப்பா நல்லா இருந்தா மட்டும் போதும். நாம நிம்மதியா இருக்கிறது இவருக்கு பிடிக்காது. நீ வா ஹேமா. பாட்டி, நீங்க எங்கேயும் போகாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன். இல்ல, உன் வார்த்தையை நான் நம்ப மாட்டேன். நீ சொன்ன மாதிரி ஒழுங்கா நடந்துக்கல. உன் பேச்ச நம்பி நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண பாரு. என் புதிய செருப்பால் அடிச்சுக்கணும். எனக்கு தான் அறிவு கட்டு போச்சு. எங்க மான மரியாதையை அழிக்கிறதுக்காகவே பிறந்தடா நீ. ஹேமா, இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா போலாம். அம்மா ப்ளீஸ், நீயாவது பாட்டிக்கு சொல்லுமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கிறேன். மயூரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அம்மா, இனி ஒரு வார்த்தை கூட பேசாம நீங்க சொல்றதெல்லாம் ஊமை மாதிரி கேட்கிறேம்மா. அம்மா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. பாட்டிக்கிட்ட சொல்லுங்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாம். சரிடா அர்ஜுன், இன்னும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை மயூரிய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உன் வாயிலேருந்து வந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த நிமிஷமே நானும் உன் பாட்டியும் உயிரோடவே இருக்க மாட்டோம். இல்லம்மா, இனி அந்த மாதிரி சொல்லவே மாட்டேன். இங்க பாரு அர்ஜுன், மயூரி ரொம்ப நல்ல பொண்ணுடா. உன் மேல இவ உயிரையே வச்சிருக்கா. பார்த்தல, நீ ஒரே ஒரு வார்த்தை இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கே இவ உயிரை விட போயிட்டா. இப்பவும் உன் மனசு கரையிலன்னா நீ மனுஷனே கிடையாதுடா. வாங்கத்த போலாம். என்னோட நிச்சயதார்த்தம் நிச்சயமா நடக்கும். இப்ப நடக்கிற நிச்சயதார்த்தத்துக்கு அந்த ஈஸ்வரனோட ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்து நடக்க போற கல்யாணத்துக்கு அவனோட ஆசீர்வாதம் இருக்குமா இல்லையாங்கிறது தான் இப்ப கேள்வியே. அமிர்தா, நீ நாகலோகத்தை சேர்ந்த ஒரு நாகராணி. அர்ஜுன் பூலோகத்துல பிறந்த ஒரு சாதாரண மனுஷன். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர சாத்தியமே இல்லை. பாம்புகளை கண்டா மனுஷங்களுக்கு பயம், மனுஷனை கண்டா பாம்புகளுக்கு பயம். இப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர முடியும்? நாழி ஆண்டே இருக்கு. பையனை பெத்தவாளையும் பொண்ணை பெத்தவாளையும் வர சொல்லுங்க. சரி சாஸ்திரிகளே. விஷ்ணு, போதுண்டா போன்ல பேசுனது. வா, வந்து உட்காரு. என்ன நீங்க 2 பேர் மாத்திரம் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? நீங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து தான் கணபதி சங்கல்பம் பண்ணிக்கணும். கர்ணா, அர்ஜுனை கூட்டிட்டு வா. சரிப்பா. ஹலோ பிரதர், இங்கே நின்றுகிட்டு என்னடா பண்ற? உன்னதானே கூப்பிடுறாங்க. அவர் கூப்பிட்டது உன் காதல விழலையா? சரி வா. அண்ணா ப்ளீஸ்டா அண்ணா, எனக்காக நீயாவது அமிர்தா கிட்ட ஒரு வாட்டி பேசலாம்ல? டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? இதை பாரு அர்ஜுன், தேவையில்லாம சீன்லாம் கிரியேட் பண்ணாத. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகுது. வாடா. அர்ஜுன்,
ஏன நின்னுகிட்டு இருக்க? உட்காந்துக்கப்பா. வாப்பா இங்க உட்காரு. அமிர்தா, ப்ளீஸ் என் என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருக்கீங்களா? சரி, ப்ளீஸ் வாங்க. பொண்ணோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. பொண்ணோட அப்பா அம்மா இங்க இல்ல, அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. இப்படி சொன்னா எப்படிமா? நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணோட அப்பா அம்மா கண்டிப்பா வரணும். அவ இல்லாம நிச்சயதார்த்தம் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இல்லனா நிச்சயதார்த்தமே பண்ண முடியாதா? முடியும். ஆனா அப்பா அம்மா ஸ்தானத்துல வேற யாராச்சும் உட்காண்டா பண்ணலாம். முடிஞ்சது கதை. அர்ஜுன் மயூரி நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி தான். சும்மா விக்ரம், இப்ப நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க உதவி செய்யணுமா? என்ன? விக்ரம் தம்பி, மயூரியோட அப்பா அம்மா இப்ப ஊர்ல இல்ல. அவங்க இல்லாம நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியாதுன்னு உங்க முன்னாடி தானே இவர் சொன்னாரு. அது உங்க காதுல விழுந்துச்சுல? ஆமாங்க. அதனால நீங்க 2 பேரும் மயூரியோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்னது? நாங்களா? ப்ளீஸ் விக்ரம், இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டி ப்ளீஸ், என் இடத்துல உங்க பொண்ணு அமிர்தா இருந்திருந்தா இப்படிதான் நீங்க யோசிப்பீங்களா? இல்லல்ல.